வணக்கம். சிஏ ஃபவுண்டேஷன் லா டிப்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ் டிப்ஸ் ஒரு வீடியோ போட்டோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, ஜென்ரலாகவே என்ன ஃபீலிங் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா, லா பேப்பரை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிறத கொண்டு போய் அப்படியே எழுதணுமா, அப்படி டிட்டோவாக எழுதுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிபிளான்னு கேட்டிங்க அப்படின்னா நாட் பாசிபிள். 1 or 2% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி எழுதலாம். எல்லாராலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணிலாம் நம்ம எழுத முடியாது. அதை சிஏ இன்ஸ்டியூட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் தெரியுதா ப்ராப்பராக? சிஏ இன்ஸ்டியூட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு கான்செப்ட் தெரியுதா, அந்த கான்செப்டை ப்ராப்பராக இவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுதா, அப்ளை பண்ண தெரிஞ்சு ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்க்ளூஷன் அவங்களால கொடுக்க முடியுதா, இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லா பேப்பரில் செக் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த லா பேப்பரில் அப்ளிகேஷன் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரொவிஷனை படிச்சுட்டு அந்த ப்ரொவிஷனை ப்ராப்பராக உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்றது தான் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணுறாங்களே தவிர்த்து உங்களுடைய மெமரி ஸ்கில்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே செக் பண்ணல. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் எழுதுங்கன்னு நான் சொல்ல வரல. சில பல கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போடணும். நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபேக்கல்ட்டி சொல்லியிருப்பாங்க. சில கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதில் நோ டவுட் அபவுட் இட். பட் அசச் அப்படியே காப்பி பண்ணி எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எழுத தேவை கிடையாது. அதை நம்ம முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். ரெண்டாவது, சிஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எதில் ரிசல்ட் போகுது, எந்த பேப்பரில் ரிசல்ட் போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று மேத்தமெட்டிக்ஸாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லா பேப்பராக இருக்குது. மேத்தமெட்டிக்ஸை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். லா பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போய் அப்ரோச் பண்ணுறது. ஐயோ இதில் பாஸ் ஆயிடுமா, இல்லை ஃபெயில் ஆயிரும், இந்த மாதிரியான திங்கிங்கில், இந்த மாதிரி ஆட்டிடியூட்டில் போயிட்டு நம்ம ஒரு எக்ஸாமை ஹேண்டில் பண்ணும்போது இல்லை, நம்மளுடைய பேப்பரில் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்மளால் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கே ஒரு டவுட் இருக்குது. டவுட்டோட போய் வந்து ஒன்று அப்ரோச் பண்ணும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அங்கே கொடுப்போமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டோம். ஸோ தட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ லாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க முடியுதோ அதை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே 2 விதமான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்லா கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுங்க. நிறைய கதை எழுதுனீங்க அப்படின்னா அந்த கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க் கிடையாது. டு த பாயிண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தான் மார்க்கு. ஸோ தட் பாயிண்ட் உங்களுக்கு படித்ததை வச்சு எதெல்லாம் ரிலேட்டடாக உங்களால் கொடுக்க முடியுதோ அது எல்லாத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். டேரக்ட் கொஸ்டின் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி கேஸ்லா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டச் பண்ணியிருக்காங்கன்றத யோசித்து அந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் செக்ஷன் நம்பர், கேஸ்லா நேமு இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் அதை நீங்கள் அங்கே எழுதுங்க. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா தப்பான செக்ஷனோ தப்பான கேஸ்லாவோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிடாதீங்க. அப்படி ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு ஏதோ ஒரு ப்ரொவிஷன் இங்கே நம்ம எழுதுகிறோன்றதை நினச்சிட்டு அடித்து வச்சுருவாங்க. ஸோ தட் அதை பண்ணிடாதீங்க. செக்ஷன் நம்பர் கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கோட் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் நம்பர் அவங்க கேட்குறது கிடையாது. ஸோ தட் நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், as per Companies Act 2013, as per Indian Contract Act 1872, as per Indian Partnership Act 1932, இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொவிஷனை கொடுத்துருங்க. எப்பயுமே ப்ரொவிஷனுக்கு 6 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 2 to 3 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷனுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ முதல்ல ப்ரொவிஷன் பார்ட்டை நம்ம கிளியராக எழுதுருங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ப்ரொவிஷன் தான் நீங்கள் எழுதணும். நீங்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீட்டெயிலாக எழுத தேவையில்ல. விச் மீன்ஸ் அவங்க கேட்குற ப்ரொவிஷனை டீட்டெயிலாக எழுதுங்க. பக்கமாக வந்து நமக்கு வேறு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் அங்கே நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அனலிசிஸ். கொஸ்டினை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்க ப்ரொவிஷன் ப்ளஸ் கொஸ்டின் ரெண்டாத்தையும் அனலைஸ் பண்ணி அங்கே அனலிசிஸ் பார்ட்டில் போடுங்க. தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்க்ளூஷன். இது கரெக்டாக இது தப்பா அப்படின்றது வந்து கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுங்கள். முதல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டு தான் இது தப்பு தான் அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. எப்பயுமே நம்மளுடைய கன்க்ளூஷன் எப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் பார்ட். முதல்ல ஆக்சுவலாக ப்ரொவிஷன் இப்படி சொல்லுது, அனாலிசிஸ் பார்ட்டு நீங்கள் கொஸ்டினில் எப்படி சொல்லியிருக்கீங்க, ஸோ தட் கன்க்ளூஷனில் இது தப்பு இல்லை இது கரெக்டு, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறை. ஸோ முதல்ல ப்ரொவிஷன், தென் அனாலிசிஸ் பார்ட்டு, தென் கன்க்ளூஷன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் இல்லை இந்த பண்ணது தப்பு இந்த பண்ணது சரி இப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக வராது. சப்போஸ் அந்த கன்க்ளூஷன் பார்ட் தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அடித்து வச்சுருவாங்க.
இதுவே கன்க்ளூஷனில் லாஸ்ட்டாக சொல்லும்போது இல்லை, ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்போம், அது எல்லாமே அவங்க பார்த்துட்டே வருவாங்க, அதுக்கெல்லாம் மார்க் அலாட் பண்ணுவாங்க. எப்பயுமே கன்க்ளூஷன் பார்ட்டை லாஸ்ட்டாக சொல்லி பழகுங்க. சரி, இது வந்து ஜென்ரலைஸ் திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லா பேப்பரில் நீங்கள் என்னெல்லாம் வந்து பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனிங்க. முதல்ல நம்ம வந்து தியரி பார்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணாதீங்கன்னு கேட்டிங்கன்னா, பேராகிராஃபாக எழுதாதீங்க. நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 6 மார்க்குக்கு ஒரு 10 பாயிண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம புல்லட் பாயிண்ட்டாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பாயிண்ட் நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய பாயிண்ட்டோட மேட்ச் ஆகும்போது நமக்கு ஈஸியாக வந்து மார்க் வந்துடும். ஸோ பேராகிராஃபாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பாயிண்ட் கொடுக்கோன்றது ரொம்ப தெளிவாக தெரியாது. ஸோ தட் புல்லட் பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத ட்ரை பண்ணுங்கள் டைரக்ட் கொஸ்டினை. சரி, 1. 2வது, நீங்கள் எழுதும்போது எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் வேர்டு ஆர் கீவேர்டு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்படி அண்டர்லைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான கான்செப்ட் தான் எழுதியிருக்கோன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் லெஜிபிளாக இருக்கணும், அதாவது புரியும்படியாக இருக்கணும். நீங்கள் புரியாத மாதிரி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ தட் மார்க் வந்து போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ தட் ஹேண்ட் ரைட்டிங்கை ரொம்ப அழகாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாகவும் எழுதிடக்கூடாது, புரியாத வகையில் எழுதிடக்கூடாது, புரியும்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து முக்கியமானது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு. டைமை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து நான் டைம் பத்தாதுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் லாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ தட் எவ்வளோக்கு எவ்வளோ ஞாபகப்படுத்தி அந்த ரெலவெண்ட் பாயிண்ட் எழுத முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்படி பாயிண்ட் நம்ம கொடுக்கும்போது இல்லை, ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிற பாயிண்ட்டோட இது என்ன சொல்ல மேட்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ தட் நம்மளுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோமான்றதை செக் பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இப்படி கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டர் பண்ணிட்டாரு, இந்த ஷேர் ஹோல்டர் பண்ணது ரைட்டா? அப்போ நம்ம என்ன சொல்லணும் கன்க்ளூஷனில் அப்படின்னா, இந்த ஷேர் ஹோல்டர் பண்ணது தப்பு, இல்லை இந்த ஷேர் ஹோல்டர் பண்ணது கரெக்டு. அப்புறம் அவங்க சொல்லலாம் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் வந்து இப்படி சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம் ஒரு கொஸ்டின். அப்போ அது சொல்லியிருந்துச்சு அப்படின்னா கன்க்ளூஷன் பார்ட்டில் நீங்கள் என்ன எழுதுங்கன்னா, ஆமாம் அப்படி சொன்னது கரெக்டு தான். அப்படி சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் சொல்லலை. விச் மீன்ஸ் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துட்டோமான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாய்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சில சாப்டர்ஸை விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் சாய்ஸாக விட்டுருங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே போயிட்டு 2 கொஷின்ஸ், நான் அக்கௌண்ட்ஸில் இதே தான் சொல்லியிருப்பேன், 2 கொஷின் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியுது, இதுலேயும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இதுலேயும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் உட்காந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அது 2 கொஷினில் எது நல்லா தெரிஞ்சிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மார்க் போட்டு பாருங்கள். இதில் இந்த கொஷின் எழுதினா இவ்வளோ மார்க் கிடைக்கும், இந்த கொஷின் எழுதினா இவ்வளோ மார்க் கிடைக்கும், உங்களுக்கு புரிந்த வகையில் அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்கள். தப்பான சாய்ஸ் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஃபெயில். ஸோ தட் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சாய்ஸை வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஒரு கொஸ்டினே நம்ம சாய்ஸ் விடணும், அது நீங்கள் பண்ணிடுங்க. அப்புறம் 6th கொஸ்டினில் வந்து பி பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் ஆர் தட்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. அது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் தான் கேட்குறாங்க சிஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ தட் அதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் அபவுட் சிஏ ஃபவுண்டேஷன் லா பேப்பர் டிப்ஸு. பட் இப்போ நான் ஒரு 2 to 5 minutes நான் பேச போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப தெளிவாக கவனிங்க. அதாவது எக்ஸாமினர் சம்மரி சிஏ இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு சஜஸ்டட் ஆன்சர் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் சம்மரி அக்கௌண்ட்ஸ் பேப்பருக்கும் சரி லா பேப்பருக்கும் சரி நம்மளுடைய ஐசிஐ வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தான் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் டீட்டெயில்டாக. முதல் பாயிண்ட் அவங்க வைக்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எக்ஸாமினிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலைஸ்டாக ஆன்சர் பண்ணுறாங்க, ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணலை. நமக்கு ஒரு ப்ரொவிஷன் தெரியுது, ஆனால் அந்த ப்ரொவிஷனில் ஒரு முக்கியமான எக்ஸப்ஷன் பாயிண்ட்டோ அல்லது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ கேட்டதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவிஷன் எழுதணுமே தவிர்த்து
நமக்கு தெரிஞ்சிருக்க அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக நீங்கள் பாட்டுக்கு எழுதி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் விச் மீன்ஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நம்ம அதை அட்ரஸ் பண்ணால் தான் நமக்கு அதுக்கு மார்க் இருக்குது. நம்ம அதை புரிஞ்சிக்காம நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம இங்கே எழுதணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் மார்க் வாங்கவே முடியாது. ஸோ தட் ஜென்ரலைஸ்டாக நம்மளோட ஆன்சர் இருக்கவே கூடாது, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதுக்கு நான் சில பல எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் அதை பற்றி. நெக்ஸ்ட்டு டு த பாயிண்ட். டு த பாயிண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வள கொலன்னு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ஒரு பாயிண்ட்டை தூக்கி வைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிடணும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இப்படி அப்படி இப்படின்னு நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா கதையோ சம்திங் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இம்ப்ரெஸ்ஸும் ஆக மாட்டாங்க, நமக்கு மார்க்கும் வராது. சரி, இப்போது அந்த எக்ஸாமினர் சம்மரியில் சொல்லியிருக்கக்கூடிய சில பல முக்கியமான பாயிண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஆக்சுவலாக செப்டம்பர் 2025 அட்டெம்ப்ட் அப்போது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுக்கும் எம்ஓஏக்கும் ஏஓஏக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்ஓஏனா என்னன்றதை ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, ஏஓஏனா என்னன்றதை ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. பட் அதுக்கான டிஃப்ரென்சஸ்னும் நம்ம இங்கே கேட்டிருக்கோம். அந்த டிஃப்ரென்சஸை வந்து கரெக்டான வகையில் வந்து என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா எழுதவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது எம்ஓஏ நமக்கு தெரியுது, ஏஓஏ நமக்கு தெரியுது. இதோடைய டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக எழுத ட்ரை பண்ணிடணும். இது எதுக்காக இருக்குது, இது எதுக்காக இருக்குது, இந்த எம்ஓஏல என்ன பண்ண முடியும், இந்த ஏஓஏல என்ன பண்ண முடியும், இதில் என்ன பண்ண முடியாது, இதில் என்ன பண்ண முடியாது. நம்ம புக்கில் ரொம்ப தெளிவாக இருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ தட் அதை நம்ம புரிஞ்சிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கொடுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, இது எதுக்காகன்றதை நம்ம புரிஞ்சுட்டு அதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கணும். ரைட். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் கேட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா லாவை பற்றி ஜென்ரலாக சொல்கிறாங்க, அந்த சோர்ஸஸை பற்றி சொல்லவே இல்லை. விச் மீன்ஸ் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணதாக இருக்கலாம், இல்லை கோர்ட்டோட டெசிஷன் எடுத்ததாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சோர்ஸ் அவங்க கேட்குறாங்க, எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாவை பற்றி ஜென்ரலைஸ்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எழுதுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை. நம்ம கேட்டதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே அவங்க கேட்டதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினருடைய கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சராக இருக்கும். அந்த ஆன்சரை விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒன்று எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு இங்கே மார்க் வருமானு கேட்டால் மார்க் வராது. ரெலவெண்ட்டாக இது ரிலேட்டடாக எழுதும் போது மார்க் வரும். நீங்கள் வேறு ஏதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்க் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதோ வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா சுத்தமாக அதுக்கு மார்க்கே வராது. சில பல எக்ஸாம்ஸில் வேணால் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு 5 பேஜ் எழுதுனா அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் போடலாம் அப்படின்னு. அந்த மாதிரியான கதைலாம் எங்கே கிடையாது அப்படின்னா சிஏல கிடையவே கிடையாது. பாயிண்ட் இருந்தால் மார்க்கு, பாயிண்ட் இல்லைனா மார்க் இல்லை, அவ்வளோதான். ஸோ தட் அதுக்காக பயப்படவும் வேணாம். அவங்க கேட்ட பாயிண்ட் நமக்கு ஞாபகத்தில் இருக்குமான்னு நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் படிச்சிருப்பீங்க, படித்து ரிலேட்டடாக திங்க் பண்ணிவிட்டு அது ரிலவெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா பாயிண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜென்ரலைஸ்டாக பண்ணும்போதோ அல்லது நீங்கள் தேவையில்லாமல் கதை எழுதும் போதோ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கும் வராது, உங்கள் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். சரி, அப்புறம் ஹையர் பர்ச்சேஸுக்கும் சேலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸாமினர் கமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிப்பீட்டட் பாயிண்ட்டே அவங்க எழுதுறாங்க. விச் மீன்ஸ் மேலே ஒரு பாயிண்ட் சொல்கிறது, ரெண்டாவது வேறு ஒரு பாயிண்ட் சொல்கிறது, மூணாவதாக ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டே திரும்ப எழுதுறது, நாலாவதாக செகண்ட் சொன்ன பாயிண்ட்டே திரும்ப எழுதுறது. இந்த மாதிரி ரெப்படேட்டிவாக அதே பாயிண்ட்டை காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லலை. விச் மீன்ஸ் மேலே நீ ஒரு கான்செப்ட் சொல்லிட்ட, ஹெச்பினா இதுதான், சேல்னா இதுதான், திரும்ப அதே வேறு மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி ரெப்படேட்டிவாக பண்ணால் இங்கே மார்க் இருக்கான்னு கேட்டால் மார்க்கே கிடையாது. இங்கே வந்து அதான் நான் சொல்லிட்டேன், எக்ஸாமினர் கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டாக ஆன்சர் இருக்கும். இது இருந்துச்சுன்னா அதுக்கு மார்க் போடுங்க, இது இருந்துச்சுன்னா அதுக்கு மார்க் போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எழுதணும் அப்படின்னா அதுக்கு மார்க் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சரி, அடுத்து மே 2025 எக்ஸாமினர் சம்மரியில் நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் சிலது பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்மால் கம்பெனின்ற கான்செப்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1Bயில் ஆக்சுவலாக ஸ்மால் கம்பெனினா டர்ன் ஓவர் எப்படி இருக்கணும், பெய்டப் கேபிட்டல் எவ்வளோ லிமிட் இருக்கணும், அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் கம்பெனி தான். இது எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாமினரும் என்ன சொல்கிறாங்க, எக்ஸாமினர் சம்மரிலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாரும் எழுதிட்டாங்க. எழுதிட்டு நம்ம வந்து எக்ஸப்ஷன் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டர்ன் ஓவர் லிமிட்டை போய் பார்த்துட்டு இருக்காங்க திரும்ப. விச் மீன்ஸ் ஸ்மால் கம்பெனியோட டெஃபினேஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பெய்டப் கேபிட்டலோ அல்லது டர்ன் ஓவரோ இந்த லிமிட் இருந்துச்சு அப்படின்னா அது போக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்கு இது அப்ளை ஆகாது, ஒரு கம்பெனி கவர்ன்டு பை ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்ளை ஆகாது, செக்ஷன் 8 கம்பெனிக்கு வந்து இது அப்ளை ஆகாது, பப்ளிக் கம்பெனிக்கு வந்து இது அப்ளை ஆகாதுன்னு இந்த மாதிரி எக்ஸப்ஷன் அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ
டேர்ன் ஓவர் லிமிட் அவங்கள டெஸ்ட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க கேட்குறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ஷனை வச்சு கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேர்ன் ஓவர் இந்த லிமிட் இதில் ஆகலை, இந்த லிமிட் இதில் ஆயிருக்கு, அப்போ இது ஸ்மால் கம்பெனி தான், இந்த லிமிட் இப்படி ஆச்சு அதனால விச் மீன்ஸ் அவங்க டார்கெட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸப்ஷனை வச்சு. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே நம்ம டைவர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டேர்ன் ஓவரோடைய பாயிண்ட்டையும் அந்த பெய்டப் கேபிட்டலுடைய பாயிண்ட்டையும் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம அங்கே ஆன்சர் எழுதணுன்ற பட்சத்தில் அது தப்பாகிடும். அதுதான் எக்ஸாமில் சொல்லியிருக்காங்க. நான் ஸ்மால் கம்பெனியோட கான்செப்ட் கேட்டிருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக, பிரச்சனையே இல்லை, சூப்பர். பட் எக்ஸப்ஷனை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேர்ன் ஓவரை வச்சும் பெய்டப் கேபிட்டலை வச்சு அவங்க திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி, ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோசியேட் கம்பெனியோடைய ப்ராக்டிக்கல் கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அசோசியேட் கம்பெனினா யூ நோ தட் 20% மேலே இருந்துச்சு, அட்லீஸ்ட் 20% இருந்தால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோசியேட் கம்பெனி தான். சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அசோசியேட் கம்பெனி நம்ம சொல்லுவோம். இதுவே 51% ஆர் மோர் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். இதுவே 20% ஆர் மோர்ன்ற இருக்கிற பட்சத்தில் அசோசியேட் கம்பெனி நம்ம சொல்லுவோம். இவங்க அசோசியேட் கம்பெனி டெஃபினிஷன் எல்லாருமே கொடுத்துட்றாங்க 20% ஆர் மோர். இவங்க ஒரு கொஸ்டினில் கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோடைய டோட்டல் கேபிட்டல் வந்து ஒரு 80 வருது, அதில் ஒரு 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது உங்கள் அசோசியேட் கம்பெனியா அப்படின்னு கேட்டால் 15/80 ஈக்குவல் டு 18.75% தான் வரும் அதில். விச் மீன்ஸ் லெஸ் தென் 20% தான் இருக்குது இங்கே. அப்போ லெஸ் தென் 20% இருக்கும்போது உங்கள் அசோசியேட் கம்பெனி கிடையாது. ஸோ தட் ப்ரொவிஷன் என்னது, நான் சொன்ன மாதிரி அசோசியேட் கம்பெனினா 20% ஆர் மோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பவரோ ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல டெசிஷன்ஸ்லேயோ நம்ம வச்சிருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பட்சத்தில் அது அசோசியேட் கம்பெனி தான். அனாலிசிஸ் என்னது 15/80 ஈக்குவல் டு 18.75%. ஸோ கன்க்ளூஷன் என்னது, லெஸ் தென் 20% இருக்கிற பட்சத்தில் இது வந்து அசோசியேட் கம்பெனி கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சரை ஹேண்டில் பண்ணணும். ஸோ ப்ராக்டிக்கலாக கொஷின் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொவிஷனை மட்டும் சொல்லிவிட்டு ஆன்சரை வந்து டேரெக்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் நம்ம தெளிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணி நம்மளுடைய ஆன்சரை கொடுக்கணும். நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் வந்து வச்சுக்கோங்க மைண்டில். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போய் எக்ஸாமை அப்ரோச் பண்ணுங்கள். என்னெல்லாம் நமக்கு பாயிண்ட் தெரியுதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். லாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்கும், என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறப்ப நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் வரும். டோன்ட் வரி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.